இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எசாயா அதிகாரம் 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். தேவன் உங்க கூட இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும், நீங்க தனியாக இல்லை, எப்பொழுதும் தேவன் உங்க கூட இருக்கிறார். நீங்க தண்ணீர்களை கடக்கும் போது, நீங்க ஆறுகளை கடக்கும் போது, நீங்க அக்னியில் நடக்கும்போது, நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலை உங்களை ஜெயிக்க கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில சோதனை வரலாம், கஷ்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறாராம். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அவைகள் ஒன்றும் உங்கள் மேல புரளுவதில்லை. அக்கினி சுவாலை உங்களை பற்றாது. பிரியமானவர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை பாருங்க. பயங்கரமான ஒரு நெருக்கம் தான், பயங்கரமான ஒரு போராட்டம் தான், அக்கினி சூளையில போடுகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலும் அவர்கள் நடுவுல கர்த்தர் இருந்தாரு. அப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில கர்த்தருடைய கரம் இறங்கி வந்தது. பிரியமானவர்களே, அவங்கள தப்புவித்த ஆண்டவர் அவங்களை அந்த அக்கினியிலிருந்து வெளியில கொண்டு வரும்போது அக்கினியின் ஸ்மெல் கூட அவங்க மேல அடிக்கவே இல்லையா. அவங்க தலையில இருக்கிற அந்த முடி கூட கருகவே இல்லையா. அந்த அளவிற்கு கர்த்தர் கூட இருந்தார், அந்த அளவுக்கு கர்த்தர் நடத்தினாரு. பிரியமானவர்களே, நம்ம வேதத்துல வாசிக்கிற இந்த சம்பவம் எல்லாம் உண்மையாகவே அது நடந்தது. உண்மையாகவே நமக்கு அது ஒரு மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில அவர் கைவிடுவாரோ? இப்ப உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற இந்த நெருக்கம், இந்த பிரச்சனை, தண்ணீர்ல கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த அனுபவம் எல்லாம் உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை துக்கப்படுத்தலாம், உங்களை சோர்வுபடுத்தலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்க தனியாக இல்லை. தெய்வம் இயேசு உங்க கூட இருக்கிறார். உங்களை தப்புவிப்பார், உங்களை நடத்துவார். செபிப்போம். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களோடு கூட இருக்கிறீர் ஏசப்பா. இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை, பிரச்சனைகள், போராட்டம் நடுவிலும் கர்த்தர் இம்மட்டும் தாங்கி நடத்தின ஆண்டவர். இனிமேலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறபடி நாள ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சமாதானத்தை கொடுங்கப்பா. நெருக்கம், பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் மாற்றுங்கப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பாரங்கள் மாறணும், தேவைகளை சந்திங்கப்பா. பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. செய்கிற வியாபாரம், சின்ன தொழிலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடி நாள ஸ்தோத்திரம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டே இருக்கிறோம்ப்பா. நல்ல ஜாப் கொடுங்கப்பா. நல்ல ஒரு லேண்டு வாங்கணும், ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு வீடை ஆண்டவரே, ஒரு லேண்டை கொடுங்கப்பா. வீடு கட்டிட்டு இருக்கவங்களுக்கும் தடைகள் எல்லாம் மாற்றி நல்லபடியாக கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஆண்டவரே, ஒரு ஜாபுக்காக அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்கப்பா. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஜாப் கிடைக்கணும். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எழுத போகிற செமஸ்டர் எக்ஸாம் சில நபர்கள் எழுதி கொண்டிருக்கிறாங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுத கர்த்தர் உதவி செய்யுங்க. படிக்கிற சின்ன பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துங்க ஏசப்பா. சரீரத்துல வியாதியை சுமந்து கொண்டு பலவீனத்தோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தை, தெய்வீக சுகத்தை தருவீராக. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இயேசுவிடம் வந்தபோதோ சுகம் உண்டானது போல அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் சுகத்தை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க தனியாக அல்ல, இயேசு உங்க கூடவே இருந்து உங்களை நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.